ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 20, 2025. பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் திடமான எண்ணமுடையவர்களாவோம். ஏனென்றால் நம்மிடம் மிகுந்த மனோபலம், வில் பவர் இருக்கின்றது. நம்மிடம் இருப்பது சாதாரண மன உறுதி அல்ல, அது பரமாத்ம வில் பவராகும். அப்படிப்பட்ட நாமே உறுதியான எண்ணமுடையவராக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் அவ்வாறு இருக்க முடியும்? எனவே நமது அனைத்து தாரணைகளையும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக உண்மையான மனதோடு உறுதியான எண்ணம் வைப்போம். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது என்பது பழமொழியாகும். தூய்மை தன்மை என்பது நமது முதன்மையான தர்மமாகும். என்ன நடந்தாலும் சரி, எந்த விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, நாம் இதனை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். மேலும் அதனை முழுமைத்தன்மையை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். அதன் மூலம் நமது தூய அதிர்வலைகள் இந்த உலகிற்கே சுகத்தை வழங்கும். இவ்வுலகின் இருளை போக்குவதற்கு வழிவகுக்கும். நமது வாழ்க்கையில் இன்னும் சில தாரணைகளை உருவாக்கிக் கொள்வோம். உதாரணத்திற்கு, நான் பற்றுதலற்றவனாக ஆக வேண்டும். வீணான ஆசைகளை நான் தியாகம் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நான் முழுமையாக திருப்தியாக இருக்க வேண்டும். பெயர், புகழ், மரியாதையின் ஆசையிலிருந்து நான் விடுபட்டு இருக்க வேண்டும். இவை மிகுந்த அழகான தாரணைகளாகும். இவையே நமது வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். இவை நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றன. சேவைகளின் களத்தில் இவை மிகுந்த பலனளிக்கக்கூடியவையாகும். இல்லையென்றால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சேவையின் களத்தில் தடை ரூபமாக ஆகிவிடுகின்றன. தடைகளை ஏற்படுத்தும் ஆத்மாக்கள் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்து விடுகிறார்கள். அவர்களது எதிர்மறையான அதிர்வலைகள் சேவையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் தனக்குத்தான் திடமான உறுதிமொழி ஏற்போம். நமது தூய்மை தன்மை பகவானுடைய கட்டளையின்படி நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இதனை யாரும் அழிக்க முடியாது. இதற்காக நல்ல தவத்தின் சாதனைகளை கடைபிடிப்போம். சுயமரியாதையின் சாதனை. நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன். இது மிகுந்த நல்ல எண்ணமாகும். என்னிடமிருந்து தூய ஒளிக்கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. மேலும் முழுமையான தூய நிலையை அடைவதற்கு உதவக்கூடிய மற்றொரு பயிற்சி ஆன்மீக பார்வையாகும். இந்த உடல் சார்ந்த கவர்ச்சிதான் யோகிகளின் பாதையில் மிகப்பெரிய தடையாகும். ஆனால் நாம் தன்னைத்தான் இந்த கவர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். எனவே அனைவரது நெற்றியிலும் ஜொலிக்கக்கூடிய ஜோதியை பார்ப்போம். கூடவே சிந்தனையை உருவாக்குவோம். இந்த உடல் மிகுந்த தமோ பிரதானமானதாகும். தமோ பிரதானமான இயற்கையால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த உடலின் மூலமாக பல பிறவிகளாக நாம் விளையாடி வந்திருக்கிறோம். விகாரங்களின் விளையாட்டை விளையாடினோம். ஆனால் இப்போது இந்த விளையாட்டு முடிவடைந்தது. இப்போது நாம் அலௌகீகமான ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும். இப்போது நாம் பகவானுடைய உயர்ந்த ஆசையின்படி நடக்க வேண்டும். இந்த உடல் என்பது ஒன்றுமல்ல, இது ஒரு குப்பை தொட்டியாகும். இது வெளிப்புறமாக மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இதன் உள்ளே குப்பைகள் தான் இருக்கின்றன. இந்த அழகு என்பது வெறும் வெளிப்புறமானதாகும். நாம் நமது வாழ்க்கையில் உண்மையான அழகினை தாரணை செய்வோம். அது உயர்ந்த தாரணைகளின் அழகாகும். அந்த அழகின் முன்னால் உடல் சார்ந்த அழகு மங்கியதாக ஆகிவிடுகிறது. எனவே வாருங்கள், உயர்ந்த தாரணைக்காக திடமான எண்ணமுடையவராக ஆவோம். நமது தூய்மைத்தன்மை இந்த உலகிற்கே மிகப்பெரிய வரமாகும். நமது தாரணைகள் நிறைந்த வாழ்க்கை, நமது முகத்தில் உள்ள ஜொலிப்பு ஆகியவை உலக ஆத்மாக்களுக்கு குறிக்கோளை காண்பிக்கும். எனவே இன்று முழு நாளும் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் என்ற பயிற்சியை செய்தபடி, அனைவரையும் ஆன்மீக பார்வையில் பார்த்தபடி தூய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். நம்மிடமிருந்து அகண்ட ரூபத்தில் நிரந்தரமாக தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த அழகான பயிற்சியின் ஆனந்தத்தை இன்று முழு நாளும் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.